இன்றைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் நம்ம பாப்பில் பார்த்து வச்சு பார்க்க வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் நல்லாவும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சிலர் கொஞ்சம் புத்தி இல்லாமல் பண்ணுறாங்க. ஒத்துக்கணும், நீங்கள் ரெண்டு சைடும் பேசணும் இல்லையா? சிலர் அறிவு இல்லாமல் போய் எதுலையாவது போய் விழுகிறது. ஏன் அப்படி விழுகிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் செலக்ட் பண்ணிங்க வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு வீட்டில் போய் சொல்லாதீங்க, பாஸ்டர் தான் சொன்னாருன்னு. நான் பிரசங்கத்தில் சொல்கிறேங்க, பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று நானாக பர்மிஷன் கொடுக்குறேன்? எல்லாம் ஊரில் நடக்கிற பாவம்லாம் நான் பர்மிஷன் கொடுத்தா நடந்த மாதிரி சிலர் பேசுகிறாங்க. ஒரு தடவை கிருபையை பற்றி பேசிட்டு இருந்தேன். இப்படி பேசிட்டு இருந்தால் எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவானே, இது பர்மிஷன் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இவ்வளோ நாள் பாவம் செஞ்சு பாவியாக இருந்தான், என் பர்மிஷன் இல்லையா பாவம் செஞ்சான்? அவன் ஒளிஞ்சு ஓடி மறைஞ்சு செஞ்சான். என்கிட்ட சொல்லிட்டா போய் செஞ்சான் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்றது கவனிங்க. பெண் பிள்ளைகள் அடைய நேரத்தில் சரியான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதில்ல. பாருங்கள், யார் ஒரு தகுதியான ஒரு மாப்பிள்ளை, எனக்கு ஒரு தகுதியான கணவன் யாருங்கிறத ஜட்ஜ் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க. அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு படாத அவஸ்தை அடி வாங்குறது, அவஸ்தைப்படுறது, இப்படி பண்ணுறது. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. நான் வேணான்னு சொல்ல, அது அப்பா அம்மாவையும் கேட்டுங்க. இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா உருப்படியாவது தேர்ந்தெடுங்களேன். ஒரு ஒழுங்கான ஆளையாவது தேர்ந்தெடுங்க. அதுக்கு என்ன வழிமுறையாவது கொஞ்சம் தேட வேணாமா, கற்றுக்க வேணாமா, தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு பொண்ணை கேட்டால் சொல்லுது, எப்படிமா தேர்ந்தெடுத்தேன்னா, ஐயோ அவன் மோட்டர் சைக்கிள் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மோட்டர் சைக்கிளில் ஒரு கட்டு அடித்தான், நான் பாருங்கள், இப்படி அப்படியே படுத்து எந்திரிப்பான். அதுலேயே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். இதுக்கு தான் இந்த பயலுக்கு மோட்டர் சைக்கிளில் தலைதிரிக்க ஓட்டுறது. ஏன்னா யாருக்கும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் படுத்து எந்திரிக்க முடியும்னு. இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. மாப்பிள்ளையாக இருக்கிறவன் நல்ல மோட்டர் சைக்கிளில் நல்லா கட்டடிக்க தெரியணும், படுத்து எந்திரிக்கணும். மோட்டர் சைக்கிளை கலராக அடித்து ஜிகினா மாதிரி பண்ணி, அதுக்கு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி, சீட்டை நல்லா தூக்கி, ஹேண்டில் பாரை நல்லா தூக்கி ஃபுல்லாக வச்சு அல்லது நல்லா இறக்கி, இதெல்லாம் பண்ணால் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி. இப்படி பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது. இதுதான் பிரச்சனை. பாருங்க, இன்னொரு பொண்ணு சொல்லுது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. அவன் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து தான் நான் விழுந்துட்டேன். ஜோராக ட்ரெஸ் பண்ணுறான் ஆள். தலையை அப்படியே கோதி இப்படியே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி யாரும் சீவமே முடியாது தலையை. கொஞ்சம் வருஷத்தில் முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? கொட்டின பிறகு பழுக்க மண்டியை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? முடிக்காக கல்யாணம் பண்ண, எதுக்காவது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், முட்டாள் தானே இதெல்லாம். இப்படி தான் போய் பிரச்சனையில் உட்கார்றது. அதனால தான் கோயிலுக்கு வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் லேசாக சொல்லிக் கொடுக்குறது நான். இப்போ யார் ஒரு தகுதியான மாப்பிள்ளை, யார் ஒரு தகுதியான மனுஷன், யாரை நம்பி நம்ம கழுத்தை நீட்டலாம், யாரை நம்பி நம்ம மனைவியாக போகலாம், அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு எந்த ஒரு புருஷன் நல்ல புருஷன்? நான் சொல்கிறேன், எல்லா பெண்களையும் ஒரு தாயாகவோ தங்கையாகவோ அல்லது ஒரு மகளாகவோ காண்கிறவன், அப்படி பழகுகிறவன் நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஏமாறுறவங்களாம் எப்படி விழுகிறதுனா, எல்லாரையுமே வேறு விதமாக பார்க்குறான். பாருங்க, அவன்கிட்ட தான் அவன் எல்லாரையும் ஊரில் பார்க்குறவங்களெல்லாம் அப்படி தான் பார்க்குறான். ஒரு போஸ்ட்டுக்கு புடவை கட்டி விட்டிங்கன்னா கூட அப்படி தான் பார்ப்பாங்க. எல்லா பெண்களுமே அவனுக்கு தவறான விதத்தில் தான் தெரியுறாங்க கண்ணுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆண் கண்ணில் தான் இவங்க போய் விழுகிறான். இவன் நினைக்கிறான், ஐயோ என்ன அப்படியே சொக்க பார்த்தான், அவன் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தானாக்கும் என்ன, ஆகவே நான் அப்படியே விழுந்துட்டேனாக்கும் அப்படிங்கிறாங்க. தப்பு. யார் உண்மையான ஒரு ஆம்பளை? கட்டடிக்க தெரிஞ்சவன் இல்லை, நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ண தெரிஞ்சவன் இல்லை, முடிய விதவிதமாக சீவி கிராப் வெட்டிக்கிறவன் இல்லை. யார் சரியான ஒரு ஆம்பளை? எல்லா பெண்களையும் ஒரு தாயை போலவோ தங்கையை போலவோ மகளை போலவோ நினைத்து அப்படி பழகி அப்படி நடத்துகிறவன் தான் சரியான ஒரு ஆம்பளை. இதை கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியும். அவன் நல்லவனா கெட்டவனா? மனைவி எப்படி வச்சுக்குவான்? அம்மாவை எப்படி வச்சுக்கிறான்? ஹலோ, அம்மாவை மிரட்டிக்கிட்டு கையை வாங்கிட்டு இருக்கிறானா? அடிச்சு விடுவேன் ஜாக்கிரதை, சொல்கிறதை கேளுன்றானா? வீட்டில் தங்கையை கொடுமைப்படுத்துகிறானா? தங்கையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறானா? அவருடைய நல்வாழ்வை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி எந்த கரிசனையும் இல்லாமல் இருக்கிறானா? எப்படி மனைவியை பற்றி கரிசனை உள்ளவனா இருப்பான்? பாருங்க, தாயாரையும் தங்கையும் எப்படி நடத்துகிறானோ அப்படி தான் அவன் மனைவியை நடத்துவான். நாளைக்கு ஒரு பெண்ணு அவன்கிட்ட கொடுக்கப்பட்டால் அந்த பெண்ணையும் அப்படி தான் நடத்துவான். அதில் சந்தேகமே கிடையாது. தாயை மோசமாக நடத்துகிறவன், மரியாதை கொடுக்காதவன், தாய்க்கு எந்த ஒரு கனத்தையும் செய்யாதவன், எந்த பெண்ணையும் மதிக்கிறது கிடையாது, மீசை வச்ச ஆம்பளைனாலே பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவன், அவனுக்கு பொண்ணை கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியது தான். ஏன்னா அவன் தகுதியற்றவன். அட்லீஸ்ட் திருமணமாகிறதுக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தம், அறிவு வரலன்னு அர்த்தம். அவன் நினைக்கிறான் மீசை வந்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. மீசை எல்லாருக்கும் தான் முளைச்சிருது. ஆனால் சிலருக்கு வயசு வந்தாலும் அறிவே வரவே செய்யாது. அறிவு வந்தவன் எப்படி இருப்பான்? எல்லா பெண்களையும் ஒரு தாயாகவோ சகோதரியாகவோ மகளாகவோ காண்பான், அப்படி பழகுவான், அப்படி நினைப்பான். அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணை கொடுத்தா அந்த பெண்ணை எப்படி மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து, எப்படி வச்சுக்கணுமோ வச்சு, அவன்கிட்ட போய் அவளை கல்யாணம் பண்ணதுனால இந்த பொண்ணு முன்னே இருந்தது காட்டில், தகப்பன் வீட்டில் இருந்தது காட்டில் இன்னும் நல்லா ஆவா.